பொங்கல் விழா என்பது உலகில் உள்ள அனைத்து தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும். இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில்தான் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் விழா உழவர்கள் திருநாள் என்றும் சொல்லப்படுகிறது. பொங்கல் திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. பொங்கலில் முதல் நாள் போகி பண்டிகை என்றும், 2ஆம் நாள் தை பொங்கல் என்றும், 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல் என்றும், 4ஆம் நாள் காணும் பொங்கல் என்றும் 4 விதமாக போகி பண்டிகை என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு அடையாளமாக கொண்டாடப்படுவதே ஆகும். தமிழ் மாதமான மார்கழி கடைசி நாளில் கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவின் போது வேண்டாத பழைய பொருட்களை தீயில் இட்டு எரிப்பார்கள். இந்த விழாவின் நோக்கம் வேண்டாத பழைய பொருட்களை தீயில் இட்டு எரிப்பது போல நம் மனதில் உள்ள அனைத்து தீய குணங்களான பொறாமை, வெறுப்பு, கோபம் போன்றவற்றை எரித்து அன்பு, அமைதி பெருகுவதற்கு அடையாளம்தான் இந்த போகி பண்டிகை. இது மார்கழி கடைசி நாள் முடிந்து தமிழ் மாதமான தை 1ஆம் தேதி தை பொங்கல் கொண்டாடப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தமிழில் ஒரு பழமொழியும் உண்டு. ஆடி மாதம் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவம் தை மாதம். வீட்டிற்கு வெள்ளை அடித்து அரிசி மா கோலமிட்டு அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியில் சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானையிட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறு பொங்கி வரும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்று கூவி கரும்பு, பனங்கிழங்கு, மஞ்சள் போன்றவற்றை கொண்டு தாங்களுக்கு உதவிய இயற்கை தெய்வமான சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக படைத்து கொடி வழி காய்கறிகளான அவரை, புடலை, கத்திரி, வாழை போன்றவற்றை படையலாக வைத்து உண்ணப்படும் விழா தைப்பொங்கல் ஆகும். இது பொங்கலின் 2ஆம் நாள் ஆகும். உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் பசு மாடுகளையும் காளை மாடுகளையும் குளிப்பாட்டி அதன் கொம்புகளுக்கு வண்ணமிட்டு அதன் நெற்றியில் திலகமிட்டு கழுத்தில் மலர் மாலை அணிவித்து மாடுகளுக்கு நன்றி கூறும் வகையில் பொங்கல் படையலிட்டு கொண்டாடப்படும் விழா மாட்டுப் பொங்கல். இது பொங்கல் விழாவில் 3ஆம் நாள் ஆகும். மாட்டுப் பொங்கல் நாளன்று தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி உலக புகழ் பெற்றது. பொங்கலின் 4வது நாள் காணும் பொங்கல். இந்நாளில் மக்கள் தாங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரிடமும் சென்று சந்தித்து அன்பையும் ஆசியும் பெற்று தாங்கள் விரும்பும் இடங்களுக்கு சென்று உணவு பண்டங்களை பகிர்ந்து கொள்ளும் நாள் காணும் பொங்கல். பொங்கல் திருநாள் நம் தமிழர்களின் உணர்வுகளையும் பண்பாடு, கலாச்சாரம், கலை, நாகரிகம் போன்றவற்றை உலகிற்கு எடுத்துரைக்கும் கருவியாக செயல்படுகிறது. இந்த பொங்கல் திருநாள் அனைவருடைய மனதில் அன்பும் ஒற்றுமையும் சமாதானம் ஆகியவை பொங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி பொங்கல்.